ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் பாஸ்தா போட்டுட்டு அதில் கொஞ்சமாக சால்ட் அப்புறம் ஆயில் போட்டு ஒரு நல்லா கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 or 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா சடனாக கடையை கம்மின்னு சொல்லி பார்க்க வேணாம். ஸோ வீட்டில் மைதா இல்லை, மதியம் தான் பண்ண முடியும். ஸோ அதில் அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ பாஸ்தாவை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அது தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்து நம்ம அது பட்டர் கொஞ்சம் போட்டணும். ஸோ பட்டர் போட்டு பார்த்தா ஒரே புகையே வந்துடுச்சு. சரி, நானும் என்ன ஆச்சு, இந்த பட்டர் ஏதாச்சும் கெட்டு போச்சான்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அந்த போட்ட பட்டர் காணாமல் போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு சொல்லி. ஸோ நானும் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு வீட்டில் இருந்த எல்லா பட்டருமே போட்டாச்சு. ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேன் ஒரு மாதிரி பிளாக் கலர் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லி நானும் மைதா போட்டு லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நான் பார்த்த வீடியோஸில் எல்லாமே ஒயிட்டாக தான் இருந்துச்சு. நான் மட்டும் போட்டோன்னே ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னு சொல்லி நானும் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஆனாலும் அது அப்படியே தான் இருக்குது. அதுக்கும் பார்த்தா வீட்டில் இருந்த கொஞ்சம் அப்படியே எல்லா பட்டருமே போட்டாச்சு. ஆனாலும் அது கலர் சேஞ்ச் ஆன மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் ஆனாலும் அது ப்ரௌன் கலர் தான் இருந்துச்சு. சாரி, நானும் வராதுன்னு சொல்லி தான் நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பால் போட்டேன். ஸோ பால் கொஞ்சம் கொஞ்சமாக போட கொஞ்சம் ஒயிட் கலரில் வந்துச்சு. சரி, அப்போ தான் சரி ஓகே வரும் போல் அப்படின்னு சொல்லி நானும் மிக்ஸ் பண்ணுறேன். பட் அது ஒரு மாதிரி கட்டியாகவே இருந்துச்சு. சரி, நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். பால் போட்டு அந்த இதுவாகிடுது, மறுபடியும் ஒரு மாதிரி கட்டியாகிடுது. ஆனாலும் ஒரு விடாமுயற்சியோட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பால் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே கட்டியாக இருந்துச்சு. நானும் ரொம்ப நேரமாக அதை கட்டியாக இருக்கிறதால கையில் வச்சுருக்கேன் அந்த ஸ்பூனும் அது ஏதோ வச்சுனாலே அந்த கட்டியெல்லாம் உடச்சிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் சால்ட்டு போட மறந்துட்டேன். ஸோ கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு ஆரிகானோ போட்டுட்டு, ஸோ நம்மக்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கலாம். பட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாத காரணத்தினால் சில்லி ஃப்ளேக்ஸ் போடலை. ஸோ அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்தா தனியாக, ஸோ அந்த பாஸ்தா எடுத்து இதில் போட்டாச்சு. பாஸ்தா போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே, நான் மொபைலில் பார்த்த பாஸ்தா மாதிரி இருந்துச்சு கொஞ்சம். ஸோ அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் ஆரிகானோ போட்டுட்டு நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிளேட்டில் போட்டுட்டு சாப்பிட்டு பார்த்தா ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த மாதிரி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.